வணக்கம். தமிழ் குரல் நேயர்களுக்காக அக்ஷயா டேவிட். இன்று நாம் பார்க்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் ஒயர் தமிழ் யூடியூபின் எடிட்டர் மற்றும் அரசியல் விமர்சகர் தோழர் லெனின் துரைராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருச்சியில் ஒரு மாநாடு நடந்திருக்கு, பிராமணர் சங்கம் மாநாடு. அதில் நடிகை கஸ்தூரி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்க அந்த மேடையில் என்ன பேசியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் தான் அந்த ஜாதியை வச்சு பிழப்பு அரசியல் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சினிமாவில் இந்த மாதிரியான ஒரு அரசியல் நடந்தது. சினிமாவில் இந்த மாதிரி ஜாதியை வச்சு படங்கள் எடுத்தாங்க. அதுலேயும் ஒரு சில சமூகத்தை சார்ந்து மட்டுமே தவறான இதுவை சித்தரித்து பொய்யான தகவல்கள் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. இது மாதிரியான விஷயமே ஜாதியை மையப்படுத்தி நடக்கிற விஷயமே தமிழ்நாட்டில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக திராவிடத்தில் தான் பெண் பித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால தான் நான் என்ன சமூகம், நான் என்ன ஜாதி அப்படின்றத எனக்கு தெரிய வச்சதே திராவிடத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு டைரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறதுங்க சார்? திருச்சியில் நடந்த பிராமணர்களின் மகளிர் அணி மற்றும் இளைஞர் மாநாடு. மாமி வந்தாலே தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஜாலியான ஒரு இதுதான். ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை தூவி விட்டு போகிறது, ஒரு பேசும் பொருளாக மாற்றிட்டு போகிறது. இந்த கருத்தையே நான் வரவேற்கிறேன். வாங்க, உங்களை மாதிரியான ஆட்கள் வெளியில் பேசினாதான் ஏமா வீட்டு பிள்ளைங்களாம் அரசியல் கற்றுக்கும். எப்படி அந்த காலத்துலலாம் நீங்கள் சேட்டை பண்ணீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கும். என்னடா இந்த அம்மா பேசுது வைக்குது, என்ன விஷயம், ஏன் இப்படி பேசுது வைக்குது, வாங்க பின்னாடி போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு பயலுக்கு தேடி பார்க்குறதுக்காக போவாங்க. தேடி பார்த்தா தான் தெரியும் எங்களுடைய வண்டவாளம் தண்டவாளலாம். ஸோ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா, நமக்கு வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனை, இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை இந்த பார்ப்பனியத்திற்கு அடுத்த கட்டத்தில் படிக்கட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அரசியல் விழிப்புணர்வுக்கு ஆளாக்க வேண்டிய தேவையும் கடமையும் இந்த காலத்தில் ஊடகங்களுக்கும், அதுவும் நம்மை போன்ற இடதுசாரி சிந்தனை உள்ள சிந்தனையாளர்கள் இவர்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ திராவிட கட்சிகள் சொன்னால் என்ன சொல்லுவாங்க, மாற்றி பேசி போடுவாங்க. இந்த பக்கம் சொன்னால் மாற்றி பேசி போடுவாங்க. நம்ம அக்காவுக்கு நேரடியாக ஒரு சவாலை கொடுப்போம். கஸ்தூரி மாமி அவர்களே, இல்லை பார்ப்பன சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒருவர் இதே வார்த்தையை பொது சமூக வெளியில் பேசிடுங்கடா பார்க்கலாம். பேசிடுவியா? பேச தெம்பும் திராணியும் இருக்குதா? வா, தெருவில் ஒரு பொதுக்கூட்டத்தை போடு. பிராமணர்கள் பார்ப்பனர்கள் சங்கத்தினுடைய அந்த பொதுக்கூட்டம் மாநாடு போட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை திராவிடர்களும் அயோக்கியர்கள் சொல்லு, நீ சொல்ல தைரியம் இருக்கிறதா? இங்கெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன் இவங்களுக்கு பேசுறதுக்கு துணிச்சல் வருது? எப்படி இங்கேருந்து இந்த தைரியம் வந்தது? தயிர் சாதமும் தக்காளி சாதமும் ரசமும் மோரும் நக்கி தின்னுட்டு இருந்தவங்களுக்கு எப்படி இவ்வளோ சூடு சொரணை எப்படி வந்துச்சு? இந்த சூடு சொரணையும் எப்படி வந்துச்சுன்னா, பார்ப்பனர்களால் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு இன்டோர் ஸ்டேடியத்துக்குள்ளே வச்சு என்ன வேணால் பேசுவா. அவள் பேசிகிட்டே போவா. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீ வெளியில் வாங்க மாமி, வெளியில் பொது வெளியில் இந்த எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டுக்கு வாங்க, கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வாங்க, எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டுக்கு வாங்க, நீங்கள் வாங்க எங்கள் ஏரியாவுக்கு வாங்க. அங்கே தானே கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு மாநாடு நடத்துகிறீங்க, உங்கள் அண்ணன் அர்ஜுன் சம்பத்லாம் வச்சு வாங்க, நீங்கள் அங்கே வாங்க, எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் வாங்க, இந்த பேச்சை அங்கே பேசுகிறீங்க பார்ப்போம். பேசிட முடியுமா? முடியாது. சரி, சோகால்டு அதே திருச்சியில் ஸ்ரீரங்கம் கோவில் இருக்குது, என் தாத்தன் பெரியார் இருக்கான், வா, அதுக்கு முன்னாடி மேடையை போட்டு நின்று பேசிட்டு பார்ப்போம். பார்ப்பனர்கள் விளக்கமாத்த கொண்டு சாத்துவாங்க கஸ்தூரியை, மறந்துடக்கூடாது. இது இவங்க கிட்ட இருந்து தான் என்னது அந்த பெண் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்களே, நல்ல வார்த்தை, என்ன வார்த்தை அது? பெண் பித்தர்கள். எட்ரா விளக்கமாத்த பெண் பித்தர்கள். பெண் பித்தர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாதா நமக்கு? இவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் தெரியாதா நமக்கு? பெண் பித்தர்கள் தான் இதுதானே சொல்கிறீங்க, பொம்பளை பிள்ளை மேலே பித்தா இருக்கிறவங்கள தானே சொல்லுதீங்க. எங்கேயாச்சும் கேள்விப்பட்டது உண்டா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் சேட்டை செய்கிறார்களா? யார் அதிகமாக சேட்டை செய்கிறா? பாலியல் ஜல்சா கட்சின்னு நீங்கள் ஒரு கட்சி வச்சுருக்கிறீங்களே, அந்த கட்சியில் நடக்காத கூத்தா? நீங்கள் திராவிடர்களை பார்த்து, திராவிட கட்சியில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து இப்படி சொல்கிறது? இவங்க கட்சிக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க, சசிகலா புஷ்பான்ட்டு பெண்ணை வைத்து கொண்டு பேசுகிறேன், ஒழுக்கமாக பேச வேண்டும். என்ன பண்ணாங்கன்னு தெரியும்ல? நீங்கள் சங்கடப்படக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னு நான் சொல்லலை. அயோக்கிய பயலுக,
காயத்ரி ரகுராம எதற்காக ஓரம் கட்டினாங்க? அண்ணாமலை சொன்னாரே, குஷ்பு, காயத்ரி ரகுராம், அப்புறம் யாரு, நமிதாவா, இவங்கெல்லாம் உள்ள வந்து நான் கதவை திறந்து வச்சுக்கிட்டு தான் பேசுவேன்னாரு. எதுக்கு சொன்னாரு? எதற்காக சொன்னார்? அப்போ நீ பெண்களை பார்க்கக்கூடிய பார்வை எப்படியாக இருக்கிறது நீ சொல்றாயா? குத்து விளக்கு, குடும்ப குத்து விளக்கு பாட்டு பாடினீங்களே, ஆஹா, எதுக்கு பாட்டு ஆடினீங்க அறகுறையா? ஒழுக்கமாகத்தான் நான் ஆடுவேன், ஒழுக்கமாகத்தான் நடிப்பேன்னு பேச வேண்டியதானே. பணம் எவன் போட்டாலும் போயிட்டு நடிச்சிடுறதா? கஸ்தூரி மாமி, எம்ஜிஆர் மார்க்கெட்டுக்கு நீங்க வரணும், பேசணும். நீங்க நான் உங்களுக்கு வச்சிருக்கேன், நீங்க பாருங்க. என்னது, இவர்கள்லாம் தமிழர்கள் கிடையாது, நீங்களா தமிழர்களாடா? ஈழத்தமிழர்கள் தான் வந்து பிராமணர்களை மதிக்கிறாங்க. நான் எவ்வளோ நாடுகளுக்கு போயிருக்கேன், அங்க பூஜையும் சரி தமிழ்லயும் நடக்குது. ஃபர்ஸ்ட் சமஸ்கிருதத்துல அவ்வளோ அழகா பூஜை பண்றாங்க, அதுக்கப்புறம் தமிழ்லயும் பண்றாங்க. எங்க போனாலும் பிராமணருக்கான ஒரு மரியாதைன்றது இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதுக்கான ஒரு இடமே இல்லை அப்படின்னு தான் அவங்க முன்னாடி வச்சிருக்காங்க. நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம தெளிவா பார்த்துக்கணும். ஆரியர்கள்னு சொல்றாங்க. நாங்களாம் ஆரியர்களா? மாமி கேட்குது, நாங்களாம் ஆரியர்களா? எங்களை பார்த்து ஆரிய பார்ப்பனர்கள் என்று கொக்கரிக்கிறார்கள். வந்தேரிகள்ன்றாங்க. வந்தேரிகள் தானே மூதேவி, வந்தேரிகள் தானே மூதேவி. எப்படி வந்தீங்க நீங்க? கைபர் புலவான் கால்வாய் வழியாக தானே வந்தீங்க. உன் பிறப்பிடம் இதுவா? ஐரோப்பாவை சேர்ந்தவங்க இவங்க பேசக்கூடிய சமஸ்கிருதம் இருக்கே, நான் சொன்னா தப்பு, ஐயா மு.க. ஸ்டாலின், மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொன்னா தப்பு, உதயநிதி சொன்னா தப்பு, மற்ற அமைச்சர்கள் சொன்னா தப்பு, தமிழ்நாட்டில் எவன் பேசினாலும் தப்பு. கரெக்ட் தானே? நாங்க வந்து ஆரியர்கள் கிடையாது, வந்தேரி கிடையாது, வந்தேரி கிடையாதுன்னு உங்களை சீமானு போட்டு கிளின்னு கிளிப்பான். இந்த மாதிரி தான் உங்களெல்லாம் கிழிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஐரோப்பா, இந்தோ ஐரோப்பா குடும்பத்தை சேர்ந்த மொழிங்க இவங்க பேசுற மொழி. இவங்க எங்க இருந்து வந்தாங்க? இவங்க ஜெனட்டிக்கல்லி இவங்களுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நான் சொல்லலை, யார் சொல்றாரு அப்படின்னாக்கா, ஒருத்தர் சொல்றாரு, டேவிட் ரிச்சன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொல்லுவாரு, இவங்களுடைய இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா இவங்க வந்து இந்தியாவுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, இவங்க வந்து இங்க இருந்து வந்தவங்க, ஐரோப்பால இருந்து வந்தவங்க. நான் சொல்லலை, அவர் சொல்றாரு. ஒரு ஆராய்ச்சியாளர், இந்த ஜெனட்டிக் சம்பந்தமாக ஆராய்ச்சிகளை செய்யக்கூடிய அவர் சொல்றாரு, செமிட்டிக் புல்வெளியில இருந்து வந்தவங்க இவங்கன்றாரு. நீ ஒத்துப்பியா? போ, உங்களால ஏத்து பேச முடிஞ்சிச்சா? இயர்லி இந்தியான்னு ஒரு புத்தகம் இவங்க தான் எழுதுறாங்க. இன்னொருத்தர் எழுதினவர் யாருன்னா டாமி ஜோசப் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஆளு. இவங்க எழுதுறாங்க இந்த புத்தகத்தை. இதுல குறிப்பிட்டிருக்கு. இதை எடுத்து மறுத்து பேசிட முடியுமா? இதுவரைக்கும் யாராச்சும் பேசியிருக்காங்களா? மாமி நீங்க பேசணும், கஸ்தூரி மாமி இதெல்லாம் நீங்க பேசணும், கண்டிக்கணும். இதுக்கான ஆதாரத்தை நீங்க வந்து கொடுக்கணும் மாமி, நீங்க கொடுக்கணும். நான் கேட்கிறேன், இவர்கள் பேசுகிறார்களே, எங்களுக்கு வந்து இங்க வந்து மரியாதை கொடுக்குமா? உனக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? புடலங்கா மரியாதை உனக்கு ஏன் கொடுக்கணும்? என்ன வெங்காயத்தை கொடுக்கணும்னு கேட்கிறேன், இல்லை என்ன ஜிஞ்சர் கொடுக்கணும்னு நான் கேட்கிறேன். ஏதோ கட்டபொம்மன் சொல்லுவாரு, ஒரு வசனம் வருமே, எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? நீ என்னடா பண்ண? நீ தமிழ்நாட்டிற்காக, இந்தியாவுக்காக எதை செய்தாய்? நீ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதின மிகப்பெரிய ஆசான் டாக்டர் அம்பேத்கர். நீ பாபா சாஹேப் அம்பேத்கரை பாபான்னு கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அப்ப அப்படின்ட்டு ஆயிடுமா? ஒரு தலித்தை வந்து அப்பா அப்படின்ட்டு கூப்பிடலாமான்னு நினைக்கக்கூடிய கீழ்த்தரமான புத்தி கொண்டவனாச்சே நீ. தலித்ன்றதுக்கு அப்புறம் தாங்க சார் ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது வந்து என்னன்னா, பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து யாரு துணி துவைச்சா, யாரு சமைச்சு கொடுத்தா, யார் இந்த மாதிரியான அவங்களுக்கு அடிமையான வேலை செஞ்சா, உங்களோட முன்னோர்கள் தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க. அப்போ அந்த உங்களோட முன்னோர்கள்ன்றது எப்படி வருது? அப்போ இவங்க யார்? இவங்க தான் சொன்னாங்க எல்லாரையும் சமமாக பார்க்கணும், பெண்களுக்கு முக்கியமாக வந்து ஜாதின்றது கிடையாது, பெண்கள் எல்லாரையும் ஒன்றா தான் பார்ப்பாங்கன்னாங்க. அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களோட முன்னோர்கள்ன்றது இதுலேயே ஒன்று நான் ஸ்டாப் பண்ணுறேன். பெண்கள் எல்லோரையும் ஒன்றா பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? தலையிலேருந்து பிறக்கிறவன் பிராமணன், உடம்புல தோல்ல இருந்து பிறப்பவன் சத்திரியன், இடுப்பில் இருந்து பிறப்பவன் வைசியன், காலில் இருந்து பிறப்பவன் சூத்திரன். தலித்துக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரில. அதான் பெரியார் சொல்வார், அவன் தான் உண்மையாகவே அம்மாவுக்கு அப்பாவுக்கு எங்கே இருந்து பிறக்கணுமோ அங்கேருந்து பிறந்திருக்கான். மற்றவங்களாம் அவங்க அம்மா அப்பாவுக்கு பிறக்கலை, பிரம்மாவுக்கு பிறந்திருக்கான். அப்படி தானே அர்த்தம். இது நம்ம வீட்டு ஆட்களை கேவலப்படுத்துறது, நம்ம வீட்டு பொம்பளைகளை கேவலப்படுத்துகிற மாதிரி தானே, பெண்களை கேவலப்படுத்துகிற மாதிரி தானே இருக்குது. இந்த கேட்டகரியில் ஆண்கள்லாம் வந்துடுவாங்க,
பார்ப்பன வீட்டு பெண்கள் கூட இந்த வர்ணாசிரமத்தில் வரமாட்டார்கள். நீங்க சூத்திரனுக்கும் கீழேங்க பார்ப்பன வீட்டு பெண்களே. அப்ப என்ன கேட்டகரியில் வந்துடும்? என் வீட்டு பொண்ணும் ஒன்று தான், உன் வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணு தான். அந்த இடத்துல அம்மா வந்து சொல்றாங்க. நான் இன்னொன்று கேட்குறேங்க, நீங்க பாருங்க, பேசும்போது என்ன சொன்னீங்க, ஏதோ எங்க வீட்டு பாட்டிங்கெல்லாம் நாங்களாம் வந்து முன்னோர்கள் தான் பிரிட்டிஷ்காரங்களுக்கு அடிமையா சமைச்சு கொடுத்து துணி துவைச்சு. ஆமா, துவைச்சு கொடுத்தாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த நேரம்? இவங்க எப்படி வந்து போயிட்டு கவர்மெண்ட் அலுவலகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பை எப்படி பிடித்தார்கள்? எப்படி இவங்க பிடிச்சாங்க? களவாணித்தனம் பண்ணிதான். எங்க வீட்டில் அப்பத்தான் பூட்டி அவெல்லாம் வந்து துணி துவைச்சிட்டு கொடுத்தா. எதனால துணி துவைச்சா? நீ வரையறுத்த. யார் இங்க வந்து சாதியை வலுவாக மாற்றுகிறார்கள்? யார் சாதியை பிரிச்சா? இவங்களா? வெள்ளைக்காரன் பிரிக்கணும்னு நினைக்கிறான். 18,000 வந்துருச்சு. இவங்க அப்பவே நம்மளை முடக்கிட்டாங்க. நம்மளுக்கு கல்வி மறுக்கப்பட்டுருச்சு. வெள்ளைக்காரன் வரான், என்னடா இவன் மட்டும் படிச்சுட்டு இருக்கான், இங்கே இருக்கவெல்லாம் மாடு மேய்க்கான், அவன் வீட்டில் குப்பல் தான், அவன் வீட்டில் பால் கறக்கான், அவனுக்கு அடிமையாக கிடக்கான், என்னடா இது, ஏன் இவன் படிக்கக்கூடாது, அவளாம் படிக்கக்கூடாது, படித்தா காதில் ஈத்த காய்ச்சி ஊற்றணுன்ற ஒரு சட்டம் வச்சுருந்தது இவாள். இவாளும் இவாளுடைய பூட்டியும் தானே வச்சுட்டு இருந்தா. இவாளுக்குன்னு சொல்லி ஒரு தனி மொழியே இருக்குது தெரியுமோண்ணா. அத்திம்பேல், பொம்மநாட்டி, அவா, இவா, இந்த மொழியெல்லாம் நீங்க பாருங்க. இவங்க ஒரு தனியாவே இருந்தாங்க. இவங்களுக்கும் இந்திய சமூகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அயோக்கிய பேளுக இவங்க. எப்படி பாலஸ்தீனத்திற்குள் இஸ்ரேலியர்கள் புகுந்து இன்னைக்கு பாலஸ்தீனத்தை அடித்து வீழ்த்தி கொண்டிருக்கிறார்களோ, விரட்டி அடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அதே போல ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஆட்கள் தான் இவங்க. இவங்க என்ன சொல்லுதாங்க? இவங்க ஆர்எஸ்எஸ் தத்துவம் என்ன? தெருவுக்கு ஒரு கோவில். என்ன கோவில்? மசூதி கிடையாது, ஆலயங்கள் கிடையாது, கோவில்கள், இந்து கோவில்கள். எல்லாரையும் இந்து மதத்துக்குள்ள சேர்த்துரு. கோவிலை கட்டு, கல்லை வை, மரத்தை வை, கோவிலை கட்டு, சுற்றி செவுறு வளைச்சு போடு. அரசாங்க இடமா நல்லா சுற்றி வளைச்சு போடு. புறம்போக்கு இடமா இன்னும் நல்லா சுற்றி வளைச்சு போடு. குட்டைக்குள்ளே இருக்கா, ஏரிக்குள்ளே இருக்கா, கொண்டா மண்ணல் ஜல்லியை கொட்டு, மக்கள்கிட்டே காசு கொட்டு, கும்பாபிஷேகம் நடத்து, காவடி எடு, கோவில் இது பண்ணு. நான் கேட்குறேன், எந்த ஆட்சி வீட்டு பார்ப்பன வீட்டு பெண்களோ, இல்லை பார்ப்பன வீட்டு பிள்ளைகளோ, இல்லை பார்ப்பனனோ எவனாச்சும் அளவு குத்தி பார்த்துருக்கீங்களா? காவடி எடுத்து பார்த்துருக்கீங்களா? தீ வச்சு பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு அம்மன் வந்திருக்கா? ஆனால் அவன் தான் அந்த கோவிலில் உட்காந்துக்கிட்டு மாவரைச்சிக்கிட்டு இருப்பான். உள்ளே போயிட்டு மாமியை கூட்டிகிட்டு போய் பஜனை பண்ணிகிட்டு இருப்பான். அவன் தான் சாமின்னு சொல்லுவான். இதுக்கும் மேலே இருக்காங்க ஒரு சில பேர். நாங்கள் தான்டா சாமி, சாமிக்கே நாங்கள் தான் வந்து பூவை போட்டு பாலை ஊற்றி சங்கு ஊதி ஒரு தமா தூண்டு கல் பொம்மையை கொண்டாந்து வச்சுட்டு, கடவுள்ன்ற பொம்மையை கொண்டாந்து வச்சுட்டு, இவங்க பண்ணுற அட்ராசிட்டி எவ்வளோ பெருசு தெரியும்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் இந்துக்களாக மாற்ற வேண்டும் என்று துருத்திட்டு இருக்கிறவங்க இவங்க வெள்ளைக்காரங்க காலை எப்படி நக்கினாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ எல்லாம் மேல் பொறுப்பில் உட்காந்துட்டா நாங்கள் கீழே தாண்டா உட்காந்துட்டு இருப்போம். படிக்கணும்ல குறைஞ்சபட்சம். தமிழ்நாட்டில் திராவிட கட்சி வந்ததுக்கு அப்புறம் போட்டதுரா எங்களுக்கு படிப்பு அவர்கள் கொண்டு வந்தது. இடஒதுக்கீட்டின் மூலமாக எங்கள் சமூகத்தை மேலே உயர்த்தியது அவர்கள் தானே. நீயா உயர்த்தன? எங்க எல்லா சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகளும் ஒன்னா இருக்கணும் நீ பேசுனியா? எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு வேணும்னு நீ கொடி பிடிச்சு போராடினியா? இல்ல நீ கம்பு சுத்தினியா? இல்ல குட்டிக்காரன் அடிச்சியா? அந்த ஒரு மாநாட்டுக்கு வந்த பெண் பிள்ளைகள் அவங்க பாராட்டியிருக்காங்க. எப்படின்னா, இவங்களை கூட்டு வந்த பெற்றோர்களுக்கும் அங்க 20 வயசுக்குள்ள வந்தவங்கலாம் பரவாயில்ல, இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு ஒரு பிராமண பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையான ஒரு விஷயத்த அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கை பெருமை. சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்ட்டு யார் எழுதுனா? உங்க அயோக்கிய போய் அவன் தானே எழுதி வச்சுட்டு போனா. அவனும் சும்மா சாதாரண ஆள்லாம் கிடையாது. கேட்டாக்கால் நீங்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தீர்களா ஆர்எஸ்எஸ் சங்கி மங்கிகளே அப்படின்ட்டு கேள்வி கேட்டா, இந்த இங்க பாரதி இருக்காரு. பாரதி எவ்வளோ பெரிய குடியாருன்னு தெரியாது எங்களுக்கு. இவங்க சொல்லும் போது சொன்னீங்களே, படங்களை திருத்தி எழுதுகிறார்கள்,
மகாகவி பாரதியை பற்றி படம் எடுத்தால் இந்த ஒட்டுமொத்த சமூகம் காரி துப்போம். நம்மளாம் ஒளியில்லைங்க, நாங்களாம் ஒளிஞ்சிக்கல. பார்ப்பனர்களை போல நேருக்கு நேர் நின்று வெள்ளைக்காரனிடம் போரிட்டோம். குயிலி தெரியும்ல, வெடிகுண்டு கிடங்குல கொண்டு போய் விழுந்து வெள்ளைக்காரனை கொன்னா. ஜான்சி ராணி, கப்பல் ஓட்டிய தமிழன் கொய்யால், அந்த பக்கம் மாவீரன் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ். என்ன நினைச்சிட்டு இருக்க? நாங்களா என்ன சாவர்கரா? வெள்ளைக்காரன் நான் காலை நக்கி நக்கி பிழைக்கிறதுக்கு? இவங்க சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எல்லா தில்லுமுள்ளியும் சொல்லுவாங்க. நம்ம நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா என்ன? ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த கஸ்தூரி மாமிக்கு ஒரு மிகப்பெரிய பொழப்பு என்ன தெரியுமா? மிகப்பெரிய பொழப்பு பார்ப்பனர்களை ஒன்றிணைத்து அதன் மூலமாக இந்துக்களே, சந்துக்களே, எல்லா சந்து பூந்தில் இருக்கீங்களா எல்லாரும் ஒன்றா சேருங்க அப்படின்ட்டு சொல்லி கூப்பிட்டு வச்சு பாஜகவுக்கு ஆதரவாக வேலை செய்வது. இதை தாண்டி அவர்களுக்கு எந்த திட்டமிடலும் கிடையாது. வரலாறை மாற்றி மாற்றி சொல்வது. அவங்க சொன்னாங்களே, எங்களுக்கு பிரான்சில் இருக்கக்கூடிய தமிழர்கள், டேய் தமிழ்நாடுறா இது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆன்மீகமும் அறமும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ் மேல இருக்க பற்று உங்களுக்கு இல்லை, நீங்களாம் தமிழர்களா அப்படின்ற ஒரு கேள்வி. சாதி இருக்கு, தமிழர்களுக்கு எங்க சாதி இருந்துச்சு? இங்க சைவர்கள் தனி தெரியும்ல. இவங்க சொல்லுவாங்க, ஏய் நாங்களாம் ஒண்ணுப்பா, ஏய் உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. ஏதோ பிரதமர் நரேந்திர மோடி அவர் சொல்லியிருக்காரு, பூரியில் இருக்கக்கூடிய ஒரு சாமியார், அந்த இந்த மடத்தில் இருக்கக்கூடிய சாமியார், அவரெல்லாம் போயிட்டு தொட்டு இது பண்ணிட்டு இருப்பார், ராமரை தொடுவார், நாங்கள் நின்று கை தட்டிட்டு இருக்கவா? அசிங்கமா இல்லை எங்களுக்கு? கேட்டாரா இல்லையா கேள்வி? நாக்க புண்ணிட்டு சாவரா மாதிரி சாவாங்களா இவங்க? நாகரிகத்தை பற்றி நீங்கள் பேசுறீங்களா? நாகரிகம் புடலங்கா நாகரிகம். இன்விடேஷனில் டீயை விட்டுட்டாங்க இவங்க. டீ போட்டு நாட்டினுடைய பிரதமராக மாறிய நரேந்திர மோடி போயிட்டு ஒரு கட்டடத்தை திறந்து வைக்க போறாரு, அதுக்கான ஒரு அழைப்புதல் கொடுக்குறாங்க. அந்த அழைப்புதலில் டீயை விட்டுட்டாங்க டீ போட்டவருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு வாங்கடா முட்டா பேலுகளா, படிங்கடா. சமஸ்கிருதம் ஓடாதீங்கடா, அது உங்களுக்கு புத்தியை கொடுக்காது. அது ப்ராக்டிக்கலி தேரியா ப்ராக்டிக்கலாக இருக்காது, ஜஸ்ட் தேரி. அதில் இலக்கியம் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. சுவாகான்னு சொல்லுவான், அதை தாண்டி ஒரு வெங்காயமும் கிடையாது. அதனால் அதுதான் தமிழ்நாட்டிலேருந்து கூவி கத்திக்கிட்டு இருக்கிறான். படிங்கடா தற்கூரி பாய்ஸ், படிங்க. மாட்டு மூத்தரத்தையும் மாட்டு சாணியவும் குடிக்கிறது மட்டுமே பொழப்பா வச்சுக்காதீங்க, கொஞ்சோண்டு புத்தகத்தை எடுத்து உங்களுடைய அறிவை வளர்த்துக்கோங்கடான்னு சொல்றது. இவரு கிடைச்சிருச்சு அந்த நாகரிகம். இந்திய தேசத்தினுடைய பிரதமருக்கு கிடைக்கக்கூடிய நாகரிகமா இது? இவங்க பேசக்கூடிய நாகரிகமா? யார் அவரு? அவர் ஒரு முக்கியமான சாமியார். நரேந்திர மோடி எல்லாம் ராமரை தொடணுமா? ஏம்மா, அது எவ்வளவு கேவலமானது அது. ஒரு நாட்டினுடைய பிரதமரை இந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமான? எவனாலையும் அவமானப்படுத்த முடியாது. இதுவாட அவங்க நாகரிகம், புடலங்கா நாகரிகம், பார்ப்பனர்கள் நாகரிகம். இவங்க குதிரையை வெட்டி தின்னுட்டு வந்தவங்க. இவங்களுடைய சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் இவருடைய வரலாறு தான் சொல்லுது. இவங்க நம்மளை என்னென்னலாம் சொல்லுதாங்க, எதுவும் திங்கக்கூடாது சொல்லுதாங்க. இவங்க குதிரையை வெட்டி தின்னு பொலி போட்டு தின்னவங்க. இவங்க குதிரையை வெட்டி அந்த நெருப்புல மூட்டி, அது என்னது யாக குண்டமா, ஏதோ ஒரு குண்டம் சொல்லுவாங்களே, அதுல போட்டு எரிப்பாங்களாம். இன்னைக்கு நீங்க ஒழுக்க சீலர்களாக மாறிவிட்டால் நாங்கள் நம்பி விடுவோமா என்ன? உனக்கு எதுக்கு மரியாதைன்னு கேட்கிறேன் நான். முதல்ல உனக்கு எதுக்கு மரியாதை? இந்த தேசத்திற்காக ஏதேனும் ஒரு நன்மையை செய்திருப்பார்களா இவர்கள்? இந்து முஸ்லிம் கலவரத்தை தூண்டி விடுவது, இந்த பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டுவது, இதாண்டா உங்களுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கம் அப்படி கிடையாது, எங்களுடைய முன்னோர்கள் அப்படி கிடையாது. போ இந்தியா கேட்டுக்கு போ, ஏதாச்சும் ஒரு RSS சங்கி இருக்கானான்னு பாரு. அந்த பட்டியலில் செவுர் இருக்குங்க இந்தியா கேட்டில். போயிருக்கீங்களா டெல்லிக்கு போங்க. இந்தியா கேட்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இந்தியா கேட்டில் யார் யாரெல்லாம் தியாகிகள், இந்த தேசத்திற்காக உயிரை விட்டவர்கள் என்று பட்டியல் இருக்கும். அந்த பட்டியலை போயிட்டு பார்த்துட்டு வரணும் இவங்கெல்லாம். அப்பயாச்சும் இவங்களுக்கு புத்தி வருதான்னு தெரியும். அதை விட ரொம்ப முக்கியமானது, இவங்க சொல்றாங்களே வெளிநாடுகளுக்கு அங்கே போகிறோம் இங்கே போகிறோம். அமெரிக்காவில் இவங்களை உளவு பார்க்குறாங்க. இவங்க மேலே கண்ணில் எண்ணெயை விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் இவங்கள அப்படின்ட்டு.
இங்கே ஆர்எஸ்எஸ், அங்கே HSS, ஹிந்து சமய சங் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட 1940 உலக நாடுகள் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த அமைப்பு வந்து இருக்குது. இந்த அமைப்புக்கு என்ன வேலை அப்படின்னாக்கா, இந்தியாவிலேருந்து போகிறாங்கள இந்துக்கள் ஆணுங்கள்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கோவிலை கட்டி அதில் நிதியை திரட்டி அதில் சுகம் காண்றது, அதில் பஜனையை பண்ணிட்டு இருக்கிறது. கேட்டாக்கா இந்துக்களை ஒன்று சேர்க்கிறோம் அப்படின்ற அந்த பேரில் இந்த வேலைகள்லாம் பார்க்கறது. இவங்க என்ன நல்லதாக பண்ணுறாங்க? இவங்க என்னைக்காச்சும் இவங்க எல்லாம் வந்து இந்த கஸ்தூரி மாமி வகைராக்கள்லாம் வந்து பார்ப்பனர்கள்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய சேரியில் இருக்கக்கூடிய தம்பியும் நம்ம வீட்டு தம்பியும் ஒன்றுடா, 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்கடா சொல்லுவாங்களா? படத்தை பற்றி பேசலாமா இவங்களாம்? இவங்க இருந்த காலத்தில் படம் எப்படி தெரியுமா வந்துச்சு? தேவன்டா ஆண்ட பரம்பரடா அப்படின்னாங்க. தேவன்டா, தேவனா எப்படி தெரியுமாடா இருக்கணும்? காலங்காலமாக நம்மளே வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு 10-15 கீழ்ச்சாதிக்காரனை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு பொங்கல் தீபாவளி அன்னைக்கு துணி எடுத்து கொடுக்குறவன் தான்டா தேவன்டா. இதுவாடா தேவன்? ஏண்டா நீ ஒரு தேவனா இருந்துக்கிட்டு ஒரு கீழ்ச்சாதிக்காரனுடைய பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துருக்கிய, இழுக்கலாமாடா நீ? பெண் கையை பிடிச்சி இழுத்து இதுக்கு பஞ்சாயத்து பண்றாங்க. யாரு அந்த பிக் பாஸ்ல வருமே வனிதாக்கா, அவனுடைய ஐயா விஜயகுமார் நினைக்கிறேன் அவர் பேரு. இது அந்த தலித் வீட்டு பையன் தேவர் வீட்டு பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துட்டு அன்னைக்கு சும்மா விட்டுருப்பாங்களா? படம் எடுத்து பாரு நீ. அன்னைக்கு தேவன் வந்து காலில் விழுந்து கீழ்ச்சாதிக்காரனை காலில் விழுந்துட்டு போ அப்படின்ட்டு மன்னிச்சு விட்டுருவானா? இன்னைக்கு படம் வருது. காலம் காலமாக ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமூகம் எப்படி நசுக்கப்பட்டுச்சுன்னு பாட்டு வருது. அப்போ அதை ஏற்றுக்க ஒருத்தவங்களோட முன்னேற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாம தான் இந்த மாதிரியான இது. அதனால தான் இவங்க எப்படி தெரியுமில்ல, அடுத்தவன் முதுகுல ஏறி சவாரி செய்யக்கூடியவர்கள் தான் இவர்கள். இந்த அர்ஜுன் சம்பத், பாரத மாதா செந்தில், இந்த அயோக்கிய இன்னும் இருக்காங்க, அயோக்கிய இந்த சவுக்கு சங்கர், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்களா. இந்த அப்புறம் இன்னொருத்தன் வேற இருக்கானே, ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், ஆகச்சிறந்த ஆளுமைகளை, இந்த மாதிரி அயோக்கிய பயல்கள்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவங்க முதுகுல சவாரி செய்யறது. இங்கே இருக்கக்கூடிய மக்களை திசை திருப்பி இவர்களுடைய அஜெண்டாக்குள்ளே கொண்டு வர்றது. இவருடைய ஒரே அஜெண்டா என்னன்னா, இந்தியாவை ஒற்றை தேசமாக மாற்ற வேண்டும். இந்தியாவில் தாய்மொழியாக சமஸ்கிருதம் தான் இருக்க வேண்டும், இந்தி தான் இருக்க வேண்டும். சமஸ்கிருதம் படி பெண்களுக்கான ஒரு இது இருக்கும்லங்க சார். பெண்கள் இப்படிதான் இருக்குன்ற ஒரு மையப்படுத்தி தானே இருக்கு. பெண்கள்லாம் அடிமையா தான் இருக்கணும், படிக்க கூடாது, கல்யாணம் ஆகி கிச்சனுக்குள்ளார இருக்கணும்ன்றது தாண்டி அப்ப இவங்களும் அதை தாண்டி தானே வந்திருக்காங்க. அதை எப்படி பார்க்க? அதெல்லாம் அவாளுக்குலாம் அது வராது. நம்ம வாளுக்கு தான் அதெல்லாம், அவாளுக்குலாம் அதெல்லாம் வரவே வராது. இந்த வந்துட்டாலே அவாலாம் வெளியில வந்து பேசலாமோ, அவ்வா தெய்வ குத்தமாயிரும். எப்படி மேடையில் வந்து பேசலாம்? பார்ப்பனர்கள் அவுத்து போட்டு ஆடலாமோ, ரொம்ப நன்னா இருக்குமோ, இதுதான் சொன்னாங்களோ, அசிங்கம்ல இதெல்லாம். நான் இன்னும் வகையாக கேட்டுருவேன், ஏன் யார் யாரெல்லாம் வந்து எங்கெங்கே இருக்காங்கன்ட்டு, யார் யார் கூட இருந்தாங்க, எத்தனை தடவை யார் யார் கூட இருக்கிறாங்க, எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. நாகரிகமாக இருக்காது. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த இந்திய சமூகம் சுதந்திரத்துக்கு அப்புறம் இது எல்லோருக்குமான தேசமாக பிரகடனம் ஆயிடுச்சு. இங்கே பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல உடைகள், பல உணவு பழக்க வழக்கங்கள், பல பண்பாட்டு நிகழ்வு எல்லாமே வேற வேறையா இருக்கும். வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியா. இந்த இந்தியாவுக்குள்ள நீ பிளவுவாத அரசியலை முன்னெடுத்து இந்துக்களை தனியாகவும், கிறிஸ்துவர்களை தனியாகவும், இஸ்லாமியர்களை தனியாகவும், பௌத்தர்களை தனியாகவும் நீ பிரிக்கணும்னு நினைச்சினா அது வந்து இங்கே வேலைக்காகாது. அதுக்கான அரசியல் களம் இது கிடையாது. மக்கள் சரியான படிப்பினையை கொடுப்பாங்க. நீங்கள் பாருங்க, ஒரு விஷயத்த அவங்க சொல்லும் போது சொல்கிறாங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அவங்க தான் தமிழர்கள்டா, நீங்களாம் தமிழர்களே இல்லைடா, நீங்களாம் என்னடா தமிழர்கள்டா, ஏண்டா உனக்கு மரியாதை கொடுத்தாதான் நாங்கள் தமிழர்களாடா? தமிழர்கள் விளக்கமாக அதை கொண்டு சாத்துவோம். மரபை நீ வந்து மாற்றி பேசினா, காலம் காலமாக இருக்கக்கூடிய வரலாறு எங்களது தொன்மையான வரலாறு, நீண்ட நெடிய வரலாறு. நாங்கள்லாம் பிறந்து அந்த பூட்டெல்லாம் வந்து குட்டி போட்டு விட்டையை போட்டு குட்டியை போட்டு விட்டையை போட்டு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற நேரம் அப்போதான்டா அங்கேயே நீங்கள்லாம் வாழ்றீங்க. அங்கேருந்து அடிமைகளாக சோர்திங்கிறதுக்கு வக்கீலாமல் இங்கே ஓடி வந்து ஆஹா இந்தியாவை பார்த்துட்டு இன்னும் செடுமையாக இருக்குது, இங்கே தொத்திட்டு உட்காந்துக்கலாம், இந்திய மன்னர்களுடைய காலடியில்
நக்கி பிழைத்த நாய்கள் நீங்க வந்து பேசுறீங்களா தமிழர்களை? ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தாய் தேசமே இது தானே, தமிழ்நாடு தானே தாய் தேசம். இங்க இருக்கவங்களா யார்? அப்போ உங்க அப்பனுங்களா, உன் தாத்தனுங்களா, உன் பூட்டனுங்களா? நீ வா மாமி, நீங்க வாங்க எம்ஜிஆர் மார்க்கெட் வாங்க, நம்ம வந்து விவாதம் வச்சுப்போம். இல்லைன்னா திருச்சிலேயே ஒருத்தர் இருக்கார், தாடிக்கார் ஒருத்தர், பெரியார் சரவணன்ட்டு, அவர்கிட்ட போய் சண்டையை போட்டுவாங்க. சும்மா மேடையில் ஏறிட்டு சும்மா 4 ரூம்குள்ளே உட்காந்துட்டு வாழ்வான்னு கத்திக்கிட்டா. இப்போ அந்த மாநாட்டுக்கு பெண் பிள்ளைகள் வந்திருந்தாங்கன்னு சொன்னார்லங்க சார். இப்போ அந்த பெண் பிள்ளைகளுக்கு வந்து இவங்க சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, சொல்லிக் கொடுத்ததும் இல்லை, அந்த இடத்துக்கு நீங்கள் வந்ததே ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு. அது கூட்டு வந்த பெற்றோர்கள், அவங்க அப்போ கூட தனியாக வந்திருக்கீங்களா அந்த மாதிரி இல்லை, உங்களை கூட்டு வந்த பெற்றோர்களுக்கும் ஒரு வணக்கம் நன்றி அப்படின்லாம் பாராட்டியிருக்காங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் பையனை தான் கல்யாணம் பண்ணணும், பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து ஒரு வள்ளி கும்மி ஆட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாநாட்டில் பங்கேற்ற ஒரு பெண்களை வந்து பாராட்டுறதை நம்ம எப்படி பார்க்கறது? அவங்க என்ன மாதிரி இதெல்லாம் இது அவங்க பாராட்டுறாங்கன்னா அது அவங்களுக்கு பெருமைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, அதுதான் அது அடிமைத்தனத்தை போதிப்பது தானே. நீங்கள் நம்ம சமூகமாக இருக்கணும்டா, நம்மளாம் ஒரே சாதியாக இருக்கணும், இந்த கிராமப்புறத்தில் இந்த கும்பிக்கெலாம் சொல்லிப்பாங்களே கொய்யால, இவங்க அடுத்த வீட்டு பொம்பளை பிள்ளைய கையை பிடிச்சி இழுக்கலாமா, இவங்க வீட்டு ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. கவுண்ட வீட்டு பொண்ணுங்களாம் கவுண்ட மாப்பிள்ளையே தான் கட்டணும். இதை போயிட்டு அங்கே சொல்லுடா, கவுண்ட வீட்டு பிள்ளைகளாம் கவுண்ட வீட்டு பொண்ணை தான் கையை பிடிச்சி இழுக்கணும், கவுண்ட வீட்டு பொண்ணை தான் ஏதாச்சும் பண்ணணும், கவுண்ட வீட்டு பொண்ணை தான் சைட் அடிக்கணும், கவுண்ட வீட்டு பொண்ணை தான் ஈவ்டீசிங் பண்ணணும். ஏன்டா அடுத்த சாதி பிள்ளைகளை வந்து சீண்டிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்க சொல்லு, கேட்பாங்களா இவங்க? இது பெருமை கிடையாதுங்க, இது நம்ம இன்னும் பின்னாடி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இது. அவங்க சமூகமா நினைக்கிற அவங்க பெண் பிள்ளைகளுக்கே எந்த மாதிரியான ஒரு இதை சொல்லி கொடுக்கல, அந்த புத்தியை தான் மாற்றணும்ன்ற. நீங்க சயின்டிஃபிக்கல்லி ஒரே சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த குழந்தை என்னவாகும்? ஊனமாக பிறக்குன்றாங்க, கண்ணு தெரியாதுன்றாங்க, மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல காது இருக்கும், காது இருக்க வேண்டிய இடத்துல வாய் இருக்குன்றாங்க. குழந்தைகளுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் அது கம்மியாயிடும், ஐக்யூ பவர் கம்மியாகுன்றாங்க. இந்தியன் சொசைட்டியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை வெரி ஹைஜீனிக்காக நம்ம டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. ரொம்ப ஆரோக்கியமான குழந்தைகளாக ஆக்கணும் அப்படின்னாக்கா கலப்பு திருமணம் தான் சரின்றாங்க. யார் சொல்கிறா? நான் சொன்ன தப்பாகி போகும். டாக்டர் சொல்லுதாங்க, அறிவியல் சொல்லுகிறது. இவர்கள் அறிவியலுக்கு முற்றிலும் புறம்பானவர்கள், அதனால் தான் பாராட்டுகிறார்கள். இன்னைக்கு இப்படி சொல்கிறான்ல, நான் ஒரு கிளப்பையர் தான் பாருங்கள். பொமேரியன் நாய் கூட தான் சேரணும், அல்சீஷன் கூட தான் சேரணும், டாபர்மேன் கூட தான் சேரணும். மனுஷன் கூட தான் சேர முடியும், மனுஷன் கூட தானே சேர முடியும். சாதி நீ உருவாக்கி வச்சது, உன் புத்தி, நீ உன் சாதி புத்தியை கீழே இறக்கிட்ட. மீண்டும் மீண்டும் சாதியை திணிக்காதீர்கள். இப்படி பேசுறவங்க மேல நடவடிக்கை எடுக்கணுமா? இப்படி பேசுறவங்க மேல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். ஏன் அரசாங்கம் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்குதுன்னு நம்ம எல்லோரும் சேர்ந்து அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. தயவு செய்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, தமிழக அரசுக்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைங்க. மக்கள் எல்லோரும் விண்ணப்பம் வைக்கணும். கஸ்தூரி மாதிரியான ஒரு கேடு கிட்ட தரம் கிட்ட சாதி வெறி பிடித்த பெண்ணை இந்த தமிழ் சமூகத்தில் போயிட்டு அங்கங்கே பேச விட்டுட்டு இருக்கக்கூடாது. அது சாதி கலவரத்தை தூண்டிவிடும். இந்த அரசாங்கத்திற்கு எதிராக செய்யக்கூடிய செயல்கள் அது. ஒரு சமத்துவமான சமூகமாக இருக்கக்கூடிய இந்த சொசைட்டியில், அதுவும் இந்த நூற்றாண்டில் இப்படி பிற்போக்குத்தனமாக இருக்கிறவங்களாம் எப்படி அனுமதிக்கலாம்? அப்புறம் நாங்கள் என்ன பெரியார் வழியில் வந்தவர்கள், அண்ணாவின் வழியில் வந்தவர்கள், கலைஞர் வழிகாட்டியதில் வந்தவர்கள்னு பேசுறதுல எப்படி லாஜிக்காக இருக்கும்? கஸ்தூரி மாமி ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கார்னர் பண்ணிட்டாங்க, திமுகவுக்கு எதிராக பேசியே ஆகணும். அதற்கு பார்ப்பன சமூகம் அவங்க இருக்கிறதே தமாத்துண்டு தான், குட்டியோடு தான் இருப்பாங்க இவங்க. நம்ம ஆட்கள் ஒரு 100 பேர்னா அதில் 1.5 பேர் தான் இவங்க சமூகத்தில் இருக்கிறவங்க. பாதி பார்ப்பனர்கள் வந்து திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், முற்போக்காளர்களாக மாறிவிட்டார். படித்து கொஞ்சோண்டு ஒழுக்கத்தை வந்து கற்று வச்சிருக்காங்க. எது அறிவு, எது சோறு, எது கண்டது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுலேயும் முக்கால்வாசி பேர் என்ன ஆயிட்டாங்க, இடதுசாரி கம்யூனிஸ்டுகள் பக்கம் போயிட்டாங்க, கம்யூனிஸ்டுகளாக இருக்கிறார்கள். இவங்க 0.0.0ல ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இருந்துட்டு இவங்க இவ்வளோ சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க.
இவர்களெல்லாம் சும்மாவாக பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. தமிழக அரசு இவர்களை வேடிக்கையை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. உடனே ரியாக்ட் பண்ணணும். களத்தில் உடனே ரியாக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த கால சூழலில் 2024 தேர்தல் வருது. இந்த நேரத்தில் எதுவும் குட்டி கலாட்டாவை இந்த அம்மா பண்ணி விட்டுறக்கூடாது அப்படின்ற அந்த அச்சம் இருக்குது. இந்த 2024 தான் அவங்க ஒரு அங்க இருக்கவங்களுக்காக ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்களே. நம்மள யாரெல்லாம் வந்து கீழ்த்தள்ள பாக்குறாங்களோ அதெல்லாம் உடைச்சிட்டு முன்னாடி வரணும். கடப்பாறையை கொண்டு ஏதாச்சும் அந்த அம்மா மீது நடவடிக்கை எடுக்கணும். நீங்க தயவு செய்து நான் சொல்லுகிறேன், இந்த மாதிரி கேடு கெட்ட சாதி வரி பிடித்த எந்த ஒரு ஐஷாட்டியம் பிடிச்ச நபர்களுடைய பேச்சையும் நம்ம கேட்கக்கூடாது. இவர்கள் நம்மளை முட்டாளாக்க பார்க்கிறார்கள். நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட அவங்களை விட 60-70 வருடம் முன்னாடி நிற்கிறோம். அவர்கள் இன்னும் பின்னாடி பின்தங்கி நிற்கிறார்கள். இன்னும் மோசமான நிலையில் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் சைல்டு மேரேஜ் பண்ணுறாங்க. டே முட்டா பிள்ளைலாம் 21 வயசுக்கு மேலே தான் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இவங்க கோயிலில் வச்சு, நடராஜர் கோயிலா, அந்த கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணி முடிச்சு விட்டுட்டு இருக்காங்க சின்ன பிள்ளைங்களுக்கு. சைல்டு மேரேஜ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸு, ரேப் கேஸு, இதெல்லாம் இவங்க மேலே போட வேண்டியது இருக்குது. நம்ம முன்னாடி போயிட்டோங்க. நம்ம ரொம்ப பகுத்தறிவோடு இருக்கிறோம். நம்ம வீட்டு பிள்ளைலாம் படித்து மேலே அப்படியே முன்னேறிட்டு வருது. இவங்களுக்கு பொறுக்கலை, எரிச்சல். அதனால் ஒரு 2024 ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க. இந்த அம்மா முதல்ல வாயை மூடிட்டு இருந்தா போதும். அதை முதல்ல பண்ணட்டும். இன்னும் அசிங்கப்பட்டு போயிட்டு இருக்கு. ஜாதி ரீதியான படம்னு அவங்க சொன்னாங்களா, அது வந்து இவங்களே தூண்டுதல் பேர்ல தான் இந்த படத்தை எடுக்கிறாங்கன்னு வேற சொல்றாங்க. ஆமா ஆமா, அவங்க அம்மா வீட்டுக்காரர் தான் வந்து தூண்டி விடுறாங்க. எங்க நான் கேட்குறேன், நம்ம எப்படி இருந்தோம்? நம்ம ஊரில் இன்னும் நம்மலாம் கேள்விப்படுறோம். வட்டிக்காரங்க தொலை தாங்க முடியல, பண்ணையார் சேட்டை, பண்ணையார் பேருக்கு சேட்டை பண்ணுதாங்க, கந்து வட்டி நடத்துகிறாங்க. இன்னும் ஒரு சில ஊர்களெல்லாம் வெளியிலாம் வராத விஷயங்கள்லாம், நிறைய கேவலமான விஷயங்கள்லாம் இருக்குது. அடிப்படை உரிமை இல்லாமலாம் நிறைய இருக்குது. இப்படிலாம் இருக்கிறாங்க. இன்னும் மலைக்கு மேலே இருக்கவங்களுக்கு ரோடு போடலை. நம்ம அங்கேயாச்சும் பிள்ளையாச்சிக்கு மாசமாகி போச்சு அப்படின்னாக்கா அங்கேருந்து துணியில் கட்டி கொண்டு வரக்கூடிய நிலைமை தான் இருக்குது. புரியுதா? நம்ம இதுவே இன்னும் டெவலப் ஆகலையாப்பா. நம்ம டெவலப் ஆகிறதுக்காக நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். இந்த அம்மா வேற படத்தை எடுத்து அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. எங்களுடைய வழியை படமாக ப்ரொஜெக்ட் ஆகுது. மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இப்போது எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை திரையிலிட்டு காட்டுகிறார்கள். அதை மக்கள் வரவேற்கிறார்கள். ஆமாம், உண்மைதானே. அந்த காலத்தில் நம்மளுடைய தாத்தனை இப்படி தானே ஒடுக்கி வச்சான். நம்ம தாத்தனை கணக்கு தெரியாது. இதான் இப்போ நடக்கலையா இந்த ஈடி விஷயத்தில்? 2 கிழவைங்க பாவத்துக்கு சேலத்திலிருந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து அலக்கடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த சம்மன் அனுப்பியிருக்கிற லெட்டர்ல வந்து அவங்க ஜாதியை குறிப்பிட்டு வேற பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இருக்குது? அப்போ இதை மக்கள்கிட்ட சொல்லணும்னா எப்படி சொல்றது? இந்த காலத்து இளைஞர்கள்கிட்ட போயிட்டு சேர்க்கறதுக்கு எது சரியாக இருக்கும்? இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான முட்டாள்கள்லாம் வந்து ஏதோ ஒன்று அதிமுகவுக்கு பேசியே ஆகணுன்றதுக்காக எது வேணால் பேசிட்டு போக முடியுமா? திரைப்படம் டைரக்டாக ஒருத்தனை டச் ஆகும், அவனோட உணர்வுபூர்வமாக இருக்கும். அப்போ சாதிய ஆதிக்கம் என்பது மிகப்பெரிய தவறு என்பதை அவனுக்கு உணர்த்தும். அதுக்காக இருக்கிற தூண்டி வேற வர்றாங்களா? அவங்க அம்மாவுடைய அப்பாக்கு அதை தூண்டி விட்டுருப்பாரு, இல்லை அவங்க அம்மாவுடைய வீட்டுக்காரர் தூண்டி விட்டுருப்பாரு. அப்போ பாஜக காரங்க இப்போ இந்த சாதி ரீதியான படங்கள்லாம், காஷ்மீர் ஃபைல்ஸ் எப்படி வந்துச்சு, கேரளா ஸ்டோரிஸ் எப்படி வந்துச்சு? தூண்டுதலின் பேரில் வந்ததா? இவங்க இந்த குரங்கை வச்சு எடுக்கிறது, கரடி குட்டியை வச்சு எடுக்கிறது, அணிலை பிடிச்சி எடுக்கிறது, எவ்வளோ பெரிய அயோக்கியப்படி. அப்போ இதெல்லாம் தூண்டுதலின் பேரில் நடக்குதா? அந்த அம்மா பாட்டுக்கு பேசிருக்காங்க. அது பைத்தியம், பெண் தானே, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே பெண் தானே அப்படின்னு நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா வேலைக்காகாது. பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சேட்டை பண்ணால் சேட்டை தான். ஆண் பன்னிக்குட்டி சேட்டை பண்ணாலும் சேட்டை தான். பெண் பன்னிக்குட்டி சேட்டை பண்ணாலும் சேட்டை தான். பன்னிக்குட்டி சேட்டை பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிடுவோம்ல. அதை போல் பெண் தானே அப்படின்ட்டு விட்டு போகக்கூடாது. மண்டை 2 தட்டி உட்கார வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ சொன்னீங்க அந்த சேலத்தில் இருக்க ஒரு சம்பவத்தை, அந்த சம்மனில் ஜாதி பேரை குறிப்பிட்டு அவங்க வந்து அது ஒரு தவறான விஷயமா தான் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. விவசாயிகள் மேலே வந்து இந்த அமலாக்கத்துறை ரைடுன்றதை எப்படி பார்க்குறது? அப்போ அமலாக்கத்துறைன்றது பாஜக, அது பின்னாடி இருக்கிற ஒரு பின்னாடி இருக்கிறவர் யாருன்னா குணசேகரன். அவர் வந்து ஒரு பாஜக நிர்வாகி. அவரோட பேர்ல தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம். கரிகாலன் தெளிவாக சொல்லிட்டார். ரூட்ஸ் கரிகாலன் வந்து தெளிவாக சொல்லிட்டாப்புல. அந்த ஆள் மேலே ஏற்கனவே 2 கொலை வழக்கு இருக்குது.
அவன் ஒரு குளாரப்ப எல்லாரையும் ஏமாற்றி லட்சக்கணக்கில் இவங்க காசு தரணும் வைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த 6 சென்ட்டா 6 ஏக்கர் அந்த நிலத்தை வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக இடிஐ வந்து ஏவி விட்டுருக்கிறாரு. ஏற்கனவே இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்ததாக, அதனால இது வந்ததாகலாம் வந்து சொல்லி பேசிக்காங்க. இதில் சவுக்கு சங்கர் வேறு சைடில் எங்கள் அண்ணன் தாமு அன்பரசனை வேறு இழுத்து விட்டுருக்குறாப்புல. என்னைக்கு விளக்கமாற்ற கொண்டு சாத்து வாங்க போகிறாருன்னு தெரில. அதாவது என்ன, நமக்கு பணம் வரும், இவர் பணம் கொடுப்பார், இவர் பணம் கொடுக்க மாட்டார், எவர் பணம் கொடுக்குறாரோ அவருக்கு ஆதரவாக பேசிக்கலாம்னு நினைக்கிற அந்த புத்தி இருக்குல்ல, அது வந்து மாட்டுசாணி புத்தி, பாப்பானுடைய புத்தி, இப்படிலாம் வந்து இருக்கக்கூடாது. இது வந்து தவறான ஒரு விஷயம். நம்ம இது சம்மந்தமாக பேசியிருக்கோம், அது சம்மந்தமாக போக வேண்டாம்னு நினைக்கிறேன். எனவேன்னா இந்த எப்படி ஒரு விவசாயியை இவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, நாங்கள் விவசாயிகளுக்காகத்தான் இயங்கி கொண்டிருக்கிறோம், விவசாயிகளுக்காக, அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கே இப்படி ஒரு அநீதியை ஈடியால் செய்ய முடியும் அப்படின்னாக்கா இவனுக்கு எந்த அளவுக்கு ராட்சசர்களாக இருப்பார்கள், கொடுங்கோலர்களாக இருப்பார்கள் என்பதை தமிழர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஈடியை இவ்வளோ காலம் எம்எல்ஏ இந்த மினிஸ்டர் மிரட்டுறது தான் வச்சுட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம். கடைசியாக இவங்க வந்து எலும்பு துண்டை நம்ம எங்கே தூக்கி போட்டாலும் ஈடி போயிட்டு கவிக்கும்டா. பாஜகவில் இருக்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கக்கூடியவன் ஈடியை ஏவி விட்டாலும் போயிட்டு வந்து அந்த இடத்த வந்து நாங்கள் நக்கி தொடச்சிருவோம் அப்படின்ற அந்த நிலையில் இருக்கிறது அவமானகரமானது. இதெல்லாம் தேவையில்லாத. ஈடியில் இருக்கவங்களே மோசமான அயோக்கிய பேராக இருக்காங்க, காசு நிறைய வேட்டையாடி இருக்காங்க, ஏமாத்து பேர் வழிகளாக இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பற்றி என்னத்தை பேச, இவர்கள் அத்தனை பேரும் கண்டனத்திற்குரியவர்கள் தான். இதற்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் எப்போ நடக்கும்னா, இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்போது தான் இது எல்லாமே நடக்கும். இதெல்லாம் மாறணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி தான் புத்தாண்டில் கால் எடுத்து டொயின்னு வச்சுருக்கிறோம். மாறி தொலைதான்னு பார்ப்போம். இந்த 2024 தேர்தல் இந்திய தேசத்திற்கான ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்தலாக, ஒரு புத்தாண்டாக இருக்கட்டும். நிறைய தகவல்கள் அவர் 2024 நடக்க போகிற ஒரு தேர்தலுக்கான ஒரு இளைஞர்களுக்கான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம் என்ன தேர்தலில் ஒரு முடிவு கிடைக்குதுன்றது. நன்றிங்க சார். ரொம்ப நன்றி தோழர், நன்றி.